ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 6வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரலையும் 13 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அந்த 13 பேரில் நம்பர் 1 பொசிஷனில் இப்போ வரைக்குமே இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள் தான். ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 48,235 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலை நேர முடிவின் போது 24.39% வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23.69% வந்துருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரையும் டே பை டே அந்த ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கவுண்டிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிக்ரீஸ் ஆகி தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 28% ஆரம்பித்து இப்போது 23% வந்து வந்துட்டாங்க. அதுக்கடுத்த 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜெப்ரி அவர்கள் தான். அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 28,871 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.49% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14.18% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜெப்ரி அவர்கள். ஸோ ஜெப்ரியை பொறுத்தவரையிலும் நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வாக்குகள் வாங்குவார் அப்படின்னு சொல்லியும் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த வாக்குகள் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து 3வது பொசிஷனில் நம்மளுடைய தீபக் அவர்கள் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24,813 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.51% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12.19% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய தீபக் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல எவாலுவேஷன் வந்து கிடைக்குது, நல்ல ஒரு ஓட்டிங்ஸ் வாங்குவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும்போது அதே லெவல் ஆஃப் ஓட்டிங்ஸில் தான் வந்து இருக்கார். திடீர்னு வந்து வாக்குகள் குவிச்சது, அதுக்கப்புறம் எதுவுமே குவியாமல் அப்படியே வந்து நின்று போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அதுக்கடுத்த ஜாக்லின் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20,122 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.04% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லின் 9.88% வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஜாக்லினை பொறுத்தவரையிலையும் நல்லா அடித்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஒரு நல்லாவே கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலலாம் வாய்ப்புகள் கிடைக்குமோ அந்த இடத்துல வந்து தன்னுடைய நிலைப்பாடை வந்து டக்குன்னு வந்து சொல்கிறாங்க. சில இடங்கள் வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சில இடங்கள்லேருந்து ஓகேவாக தான் வந்து இருந்துட்டு இருக்கு. அதுக்கடுத்து 5th பொசிஷனில் ரஞ்சித் அவர்கள் வந்து இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16,360 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8.21% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.04% வந்து இருந்துட்டு இருக்காரு ரஞ்சித் அவர்கள். ஸோ ரஞ்சித் கிட்ட எந்த விதமான மாற்றமும் இல்லை. பட் என்ன ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு ஆள் வந்து வராப்பில் அந்த மனசை அடித்து எல்லாரையும் தும்சம் பண்ணிவிட்டு டக்குன்னு மேலே வந்திருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒன் அண்ட் ஒன்லி ராணவ் அவர்கள் தான். ஸோ ராணவ் அவர்கள் 6வது பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காப்புல. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15,656 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.14% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.69% வந்து இருந்துட்டு இருக்காரு ராணவ் அவர்கள். இந்த வாரத்தோட தொடக்கத்தில் இவர் ஆரம்பிக்கும் போது 9வது பொசிஷனில் ஆரம்பித்தார். ஒரே ஃபைட்டு டக்குன்னு 6வது பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காரு. சொல்லப்போனால் ரஞ்சித் அவர்களுக்கும் அவருக்கும் ஒரே ஒரு 1000 ஓட்டுக்குள்ளே தான் வித்தியாசமே இருக்குது. ஸோ அதனால் எப்போனாலையும் ராணுவ அவர்கள் 5th பொசிஷனை பிடிக்கலாம். அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் சத்யா அவர்கள் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13,262 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6.61% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைஞ்சி 6.51% வந்து இருந்துட்டுருக்காரு சத்யா அவர்கள். ஸோ சத்யா அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல வாக்குகளும் வாங்கிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ராணுவ அவர்கள் அடித்து தும்சம் பண்ணிட்டுருக்காப்புல. அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் தர்ஷிகா வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12,532 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6.22% காலை நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ 6.16% வந்து இருந்துட்டுருக்காங்க தர்ஷிகா. ஸோ தர்ஷிகா நல்ல கேம் பிளேயர் தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிலாம் ப்ளே பண்ணுவாங்க. என்ன ஒன்று இப்போ வரைக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பெருசாக வந்து வெளிப்படுத்திக்காமலே இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டுருக்கு. அதனால தான் அவங்கள பற்றி பெருசாக யாரும் வந்து பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் சாச்சனா வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6,930 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
ரொம்ப கம்மியான வாக்கு அதாவது பர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்காங்க. 3.46% காலை நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. இப்போ அதே 3.4% தான் வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சாச்சனா அவர்கள். ஸோ இந்த வித்தியாசம் எதுவுமே இல்லாத காரணத்தினால சாச்சனா அவர்கள் வந்து மேபி டேஞ்சர் ஜோனுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. லாஸ்ட் வீக்லேயே டேஞ்சர் ஜோனில் போய் தான் வந்து காப்பாற்றப்பட்டிருந்தாங்க. அதுக்கடுத்த 10th பொசிஷனில் சிவகுமார் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 4884 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2.35% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.4% வந்து இருந்துகிட்ருக்காரு. சேஃபர் ஜோனில் இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஃபர் ஜோனில் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அவரால் முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய இதுக்கு வந்து கொடுத்துட்டு தான் இருக்கார் அவரோட டீமுக்கு. பட் இருந்தாலும் கூட பெருசாக இன்னும் எவாலுவேஷன் தேவைப்படுகிறது. நிறைய இடங்கள் வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த இடத்துல எல்லாம் இவர் இக்னோர் ஆகிட்டு போயிடுறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அதுக்கடுத்த 11th பொசிஷனில் வர்ஷினி அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4543 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வர்ஷினி அவர்கள் 2.08% காலை நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.23% வந்து இருந்துட்டுருக்காங்க என்னுடைய வர்ஷினி அவர்கள். ஸோ வர்ஷினி அவர்களுக்கும் ஓவர் த நைட்டில் நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் உருவாயிட்டாங்க. எக்ஸ் தளங்கள் எல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வர்ஷினிக்குன்னு வந்து ஹேஷ்டேக் வர்ஷினி அப்படின்னு சொல்லி போட்டு வேறு லெவலில் கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேபி இந்த ஓட்டிங்ஸ் ரிசல்ட்லாம் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்த 12th பொசிஷனில் மஞ்சாரி அவர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா ரியா அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3698 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1.74% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க ரியா அவர்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.82% வந்து இருந்துகிட்ருக்காங்க. பெரிய எவாலுவேஷன் பெருசாக வந்து ஓட்டிங்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து ரியா அவர்கள் வந்து 12வது பொசிஷன் வந்து பிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தா 13வது பொசிஷனில் மஞ்சாரி அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3677 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1.76% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.81% வந்து இருந்துகிட்ருக்காங்க மஞ்சாரி அவர்கள். ஸோ மஞ்சாரியும் வந்து நல்லா பேசக்கூடிய ஒரு ஆள் தான். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வெடுக்குன்னு பேசக்கூடிய ஒரு ஆள் தான். எந்த இடத்துல என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படின்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் மஞ்சரி அவர்கள். பட் என்ன அப்படியே சில நேரங்களில் வந்து கன்னிங்காக வந்து பேசுகிறாங்க. இன்னும் சில நாட்கள் அவங்களுக்கு கிடைச்சா அவங்களோட கேம் பிளே அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியும். அண்ட் ஒன் மோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாகவும் அவங்க வந்து ஃபிட்னஸாக இருக்காங்களா, அதே மாதிரி எல்லாவும் கேமும் வந்து விளையாடுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணோம் இல்லையா. ஏன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க, பேசுகிறது மட்டும்தான் இவங்களுடைய மெயின் டார்கெட்டாக இருக்குது. அவங்களுடைய கேம் பிளேவே இதுதான் வந்து வச்சிருக்கு அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆரம்பத்தில் வந்து நம்மளுடைய முத்துக்குமாரையே நம்ம அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருந்தோம், இவன் என்னப்பா எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஃபிசிக்கலாகவும் நல்லா ஃபிட்டாக இருக்காப்புல, அது மட்டும் இல்லாமல் டாஸ்க்கும் வந்து சூப்பராக வந்து செஞ்சிட்ருக்காப்புல. அது தாண்டி வந்து மைண்டு லெவலில், பிரெயின் லெவலில், மெமரி லெவலில் வேறு லெவலில் வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படின்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவரை வந்து ரெகனைஸே வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஓவராக வாயாடுறான், ஓவர் லொடலோட வாயாக வந்து இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த மாதிரி ஒரு சான்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு முத்துக்குமரனுக்கு ஒரு 3 வாரம் வந்து தேவைப்பட்டது. மஞ்சரி அவர்களுக்கு எத்தனை வாரம் தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அத்தனை வாரங்கள் இவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்களா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கஷ்டம் தான். ஏன்னா அது வந்து சொல்லவும் முடியாது. ஏன்னா எவிக்ட் ஆகி போகிறதுக்கான எல்லா அறிகுறிகளும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரிக்கிட்ட வந்து தெரிகிறது. ஏன்னா ஓட்டிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த ரியா அவர்களையும் நம்ம இவங்களோட வந்து ஒப்பிட்டு வந்து சொல்லலாம். ஏன்னா ரியா அவர்களுக்கு ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எந்த இடத்துல பேசணும் என்ன பேசணும் அப்படிங்கிறது தெரியாமல் டக்குன்னு வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்களே தவிர மற்றபடிக்கு ஏதோ சம்திங் வந்து வாய்ஸ் அவுட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் ஜெப்ரி பற்றி நான் வந்து சொன்னேன் இல்லையா. ஜெப்ரி அவர்கள் இதுக்கு முன்னாடி நிறைய வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியான வாக்குகள் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஜெப்ரி அவர்கள் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் வரும்போது, அதாவது அதிகப்படியான வாக்குகள் வாங்கி நம்பர் 1 பொசிஷனை வந்து பிடிக்கும்போது நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க நாமினேஷனில் வந்து இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அதனால் சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஜெப்ரிக்கு வந்து போடப்பட்டதாக ஒரு நியூஸ் வந்து இருக்குது. அதுதான் உண்மை போல். ஏன்னா இப்போ சௌந்தர்யா அவர்களும் வந்து உள்ளே இருக்காங்க, ஜெப்ரி அவர்களும் வந்து உள்ளே இருக்காங்க. ஸோ அதனால் ஆர்கானிக்காக ஜெப்ரி அவர்களுக்குன்னு விழக்கூடிய வாக்குகள் மட்டும் தான் விழுது. அதே மாதிரி சௌந்தர்யா அவர்களுக்கு ஆர்கானிக்காக விழக்கூடிய வாக்குகள் மட்டும் தான் விழுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜெப்ரியோட ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது சௌந்தர்யா கிட்டேருந்து கூட வந்திருக்கலாம். இது ஒரு அதாவது நான் சொல்கிறது வந்து மேபி இருக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறேன். இது வந்து அப்சல்யூட்லி கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா சௌந்தர்யா அவர்களும் ஜெப்ரி அவர்களும் அவ்வளோ தூரம் வந்து க்ளோஸாக இருக்கிறதுனால மேபி அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் வந்து யோசிச்செல்லாம் ஓட்டிங்ஸ் போடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. அந்த வாரத்தில் அவங்க எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு நாள் வந்து அவங்களுக்காக அவங்களுடைய யார் வந்து ரசிக்கிறாங்களோ, யாரை ரசிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து போடுவாங்க. பட் அடுத்தடுத்த நாட்களில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஓட்டிங்ஸ் போடுவாங்க. இப்போ சொல்லப்போனால் இப்போ சௌந்தர்யா ஜெப்ரி எல்லாம் இருக்கும்போது ஏன் ராணாவுக்கு இவ்வளோ வாக்குகள் விழுது? ஏன்னா அந்த பையன் நேத்திக்கு வந்து சண்டை
சண்டை போட்டது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் வாக்குகள் வந்து போட்டாங்க. ஸோ அதனால் அந்த தேரியை வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆனால் நம்ம என்ன சொன்னாலும் ஜெப்ரி அவர்களுக்கு கம்மியான வாக்குகள் தான் வந்து விழுந்திருக்கு. ஒரு வேளை முத்துக்குமரன், விஜய் விஷால் இந்த மாதிரி டஃப்பான ஃபைட்டர்ஸ் எல்லாம் ஒரு வேளை நாமினேஷன் லிஸ்ட்டில் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வாக்குகள் தான் வந்து விழுந்திருக்கும் ஜெப்ரி அவர்கள் முதல் கொண்டு. ஸோ அப்படி ஒரு லிஸ்ட் வந்துடுச்சு நாமினேஷன் லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜெப்ரி அவர்களுக்கு 5வது பொசிஷன் 6வது பொசிஷன் மேபி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலிமா யார் எந்த பொசிஷன் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி முழு டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.